மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த் போஸ் மீதான பாலியல் குற்றச்சாட்டை விசாரிப்பதற்காக கொல்கத்தா காவல்துறை சார்பில் புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த் போஸ் கொல்கத்தாவில் உள்ள ராஜ்பவனில் பணியாற்றும் ஒப்பந்த பெண் பணியாளர் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொல்கத்தா போலீசார் ஆளுநருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததை தொடர்ந்து விசாரணையை தடுக்கும் வகையில் ஆளுநர் மாளிகைக்குள் மாநில போலீசார் நுழைய தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் ஆளுநர் மீதான பாலியல் புகார் குறித்து விசாரணை நடத்துவதற்காக கொல்கத்தா காவல்துறை துணை ஆணையர் இந்திரா முகர்ஜி தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சோதனை நடத்த கொல்கத்தா போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஆளுநர் ஆனந்த் போஸுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு உள்ளதால் அவர் மீது வழக்கு தொடர போலீசார் சட்ட ஆலோசனை தேடியுள்ளனர். இதனிடையே ஆளுநர் ஆனந்த் போஸ் திடீரென்று நேற்று கேரளா புறப்பட்டுச் சென்றார். பரீட்சைக்கு பிட்டெடுத்துச் செல்வதைப் போன்று தேர்தல் அதிகாரிகளுக்கு அஞ்சி பணம் மற்றும் நகைகளை நூதன முறையில் கொண்டு சென்ற வியாபாரி சிக்கிய சோகம் தெலங்கானாவில் அரங்கேறியுள்ளது. தெலங்கானா மாநிலம் கம்மம் நகரிலிருந்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிற்கு வியாபாரி ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றார். கம்மம் புறநகரில் அவரை இடைநிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது சட்டைக்குள் 2 சட்டை அணிந்திருந்ததும் அதற்குள் இருந்த ரகசிய பாக்கெட்டில் 20 லட்சம் ரூபாய் பணம், 25 சவரன் நகை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வியாபாரியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று வடிவேலு பாணியில் வியாபாரி நொந்து போனார். பெண் காவலர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வெளிவர முடியாதது உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். இது தொடர்பாக கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தேனியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கரை கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதனிடையே சவுக்கு சங்கரை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் லேசான காயமடைந்த சவுக்கு சங்கர் மற்றும் காவலர்கள் முதலுதவி சிகிச்சை பெற்ற பின்னர் கோவைக்கு சென்றனர். இந்நிலையில் சவுக்கு சங்கர் மீது பிணையில் வர முடியாத குற்றமான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பொது இடத்தில் ஆபாசமாக பேசுவது, பெண்ணின் மாண்பை குலைக்கும் வகையில் நடந்து கொள்வது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது, தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமானத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நடத்தவிருந்த போராட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்தது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. தமிழ் பேரவை உள்ளிட்ட அமைப்புகளுடன் இணைந்து தடையை மீறி போராட்டம் நடத்தப்போவதாகவும் நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்தது. இந்நிலையில் மணியரசன் கைது செய்யப்பட்டு வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள சீமான் அனுமதி மறுத்த மாநில அரசை கண்டித்துள்ளார். மேலும் வடலூரில் நடத்துவதாக இருந்த அறப்போராட்டத்திற்கு நீதிமன்றம் சென்று அனுமதி பெறப்போவதாகவும் கூறியுள்ளார். வேறு ஒரு தேதியில் இதே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு பிட்டெடுத்துச் செல்வதைப் போன்று தேர்தல் அதிகாரிகளுக்கு அஞ்சி பணம் மற்றும் நகைகளை நூதன முறையில் கொண்டு சென்ற வியாபாரி சிக்கிய சோகம் தெலங்கானாவில் அரங்கேறியுள்ளது. தெலங்கானா மாநிலம் கம்மம் நகரிலிருந்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிற்கு வியாபாரி ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றார். கம்மம் புறநகரில் அவரை இடைநிறுத்திய தேர்தல் பறக்கும் படையினர் சோதனைக்கு உட்படுத்தினர். அப்போது சட்டைக்குள் 2 சட்டை அணிந்திருந்ததும் அதற்குள் இருந்த ரகசிய பாக்கெட்டில் 20 லட்சம் ரூபாய் பணம், 25 சவரன் நகை இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் மற்றும் நகைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வியாபாரியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று வடிவேலு பாணியில் வியாபாரி நொந்து போனார். வரும் 6ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சி, தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் 6ஆம் தேதி வரை வெப்ப அலையும் மழைக்கான வாய்ப்பும் ஓரிரு இடங்களில் இருக்கும் என்றும், கரூர், திருப்பூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஆந்திர மாநிலம் ராயலசீமா மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை அதிகபட்சமாக 115 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், ஆந்திரா, தெலங்கானா, காரைக்கால் மற்றும் தமிழ்நாட்டில் கடுமையான வெப்ப அலை வீசும் என்றும்
அதே நேரம் வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர் ஆகிய இடங்களில் 6ஆம் தேதி வரை 11 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பதிவாகும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறையில் எந்த வகை பள்ளியும் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை நாட்களிலும் சில பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதாக பள்ளிக்கல்வித்துறைக்கு தொடர் புகார்கள் வந்தன. புகார்களை அடுத்து பள்ளிக்கல்வி இயக்குநர் அறிவொளி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் கோடை விடுமுறையில் எந்த பள்ளிகளும் சிறப்பு வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டால் தொடர்புடைய பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவொளி எச்சரித்துள்ளார். இசை பெரிதா, பாடல் வரி பெரிதா என்ற சர்ச்சையில் மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டதால் தனது குரலை தணித்துக் கொள்வதாக கவிஞர் வைரமுத்து சூசகமாக தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் கவிஞர் வைரமுத்து இடையிலான பனிப்போர் கடந்த சில நாட்களாக வார்த்தை மோதலாக மாறியுள்ளது. இசையும் கவிதையும் சேர்ந்தால்தான் பாடல் என்றும், அது இல்லை என்று சொல்பவர் அஞ்ஞானி என்றும் வைரமுத்து விமர்சித்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய கங்கை அமரன் தனது சகோதரர் இளையராஜா பற்றி இனி வைரமுத்து வாய் திறந்தால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்தார். இந்நிலையில் கவிஞர் வைரமுத்து தனக்கே உரிய பாணியில் கவிதை ஒன்றின் வாயிலாக எக்ஸ் பக்கத்தில் சூசகமாக பதிலளித்துள்ளார். குயில் கூவத் தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வைரமுத்து குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மக்கள் தனக்காக பேசத் தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் வைரமுத்து சூசகமாக பதிவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கடந்த மாதம் 30ஆம் தேதி ஏற்காட்டிலிருந்து 60க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் சேலம் நோக்கி வந்த தனியார் பேருந்து ஒன்று ஏற்காடு மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்களில் 9 பேர் சேலம் அரசு மருத்துவமனையிலும் மேலும் 9 பேர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்தில் படுகாயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தப்படுகிறது. விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க. புதிய பேருந்து வாங்குறவாங்கன்னு இது வரைக்கும் வாங்கவே இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் 2011 2020 வரைக்கும் கிட்டத்தட்ட 14,500 பேருந்துகள் புதிய நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போது விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், சிறு காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று அவர் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சிக்கான பணிகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கு அலங்கரிக்கப்பட்டக்கூடிய மலர்களை காண மக்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களுடைய நிகரார் நம்முடைய செய்தியாளர் ஐயாசாமி, விவரம் என்ன? இது போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. தேவப்பிரியன், உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக பூங்காவை தயார்படுத்தும் பணியில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான கோடை விழாவில் இந்த 126வது மலர் கண்காட்சியானது எதிர்வரும் மே 10ஆம் தேதி துவங்கி 20ஆம் தேதி வரை 11 நாட்கள் இந்த முறை நடைபெறுகிறது. அதாவது இந்த 126 ஆண்டுகளில் முதன்முறையாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 11 நாட்கள் இந்த மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. இதற்காக தான் பூங்கா தற்பொழுது தயார்படுத்தப்பட்டு வருகிறது. 35,000க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகளில் பூத்துள்ள மலர்களை மாடங்களில் அடுக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த கண்ணாடி மாளிகை முன்பும் பெரணி இல்லம் முன்பும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள மலர் தொட்டிகளை பூங்கா ஊழியர்கள் மாடங்களில் அடுக்கி வருகின்றனர். அதேபோல் மலர் கண்காட்சிக்காக அலங்காரங்கள் தயாரும் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த கம்பிகளை கொண்டு அந்த உருவங்கள் வடிவமைக்கும் பணி என்பது நடந்து வருகிறது. இதனால் பூங்கா முழுவதும் இந்த மலர் கண்காட்சிக்காக ஏற்பாட்டில் தயாராகி வருகிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே இந்த பூங்காவில் குவிந்து பல இடங்களில் வைக்கப்பட்டுள்ள மலர்களை கண்டு ரசித்து வருகின்றனர். தற்பொழுது நம்முடைய ஒரு சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் அவர்களிடம் தற்பொழுது கேட்கலாம். அக்கா, சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? எப்படி இருக்க கார்டனுங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம்.
இங்கே சம்மர் குழந்தைகளுக்கு லீவ் விட்டுருக்காங்க. சரி இது அப்படியே டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இதை ஊட்டி தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம் நாங்கள் ஃபேமிலியாக. கிளைமேட் நல்லா இருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்காங்க. சம்மருக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு, வீட்லேயே இருக்க முடியல. அங்கே எங்கேயும் டூரிஸ்ட் ஸ்பாட் கொஞ்சம் சம்மருக்கு இது கொஞ்சம் ஊட்டி நல்ல பிளேஸாக இருக்கு. நல்லா இல்லை டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ரோஸ்லாம் வீட்டில் அங்கே பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த குட்டி குட்டியாக தான் பார்த்துருக்கோம். இங்கே ஒவ்வொரு பூவும் நல்லா பெருசாக நல்லா க்யூட்டாக இருக்குது. பாப்பாங்களாம் நல்லா ஆச்சரியமாக பார்த்தாங்க. இந்த மாதிரி கலர்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா ஆச்சரியமாக பார்த்தாங்க குழந்தைங்கலாம். இன்னும் போட் ஹவுஸ் போகணும், இப்போ தொட்டபெட்டா எல்லாம் போகணும். 7th ஹில்ஸ் எல்லாம் கொஞ்சம் போகணும். இப்போ இதான் சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் தேய்பணத்துலேருந்து வரோம், தென்காசி மாவட்டம். அங்கே வெயில் அதிகமாக இருக்குது, பிள்ளைங்க சம்மருக்கு வெளியே போக முடியல. ஆனால் இங்கே வந்தோடனே இந்த கலராக பார்த்தோன்னே குழந்தைங்க ஃபுல்லாக அழகாக ஆச்சரியமாக இருக்கணும்னு அந்த கார்டனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் அதிகமாக இருக்குது. நம்ம பெரியவங்களுக்குமே பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு போலக்கோ, அதனால அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு தெரியல, இருந்தாலும் சூப்பராக இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. தேவப்பிரியன், சுற்றுலா பயணிகள் கூறியது போல இந்த மலர் கண்காட்சி ஒரே இடத்தில் 35,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள மலர்கள் மிகவும் ரம்மியமாக உள்ளதெனவும், சமவெளி பகுதிகளில் நிலவக்கூடிய வெயிலின் தாக்கம் காணப்படும் பொழுது உதகையில் குழு காலை நிலவுவதாக தெரிவித்துள்ளனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஐயாசாமி.